நாம் பேசுவது பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஏன் பேசுறோம்னா, நீ மத அடிப்படையில் அரசியல் செய்கிறாய். இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் அவன் விரும்புகிற கடவுளை அவன் கும்பிடுறான், அவனவன் விரும்புகிற மதத்தில் வாழ்கிறான், இணைந்து வாழ்கிறான். நீ அவன் இந்து, இவன் முஸ்லீமு, இவன் கிறிஸ்தவன் என்று ஏன் அரசியல் செய்கிறாய்? இந்தியா முழுவதும் அந்த வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? பைபிளை ஏன் கொளுத்த சொல்கிறாய்? மசூதிகளை ஏன் இடிக்க சொல்கிறாய்? பாபர் மசூதியை ஏன் இடித்தாய்? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு பாஜக ஆளுங்கட்சி, ஆட்சி பீடத்திலே இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என்பதை போல செயல்படுகிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் பிற நாடுகளின் சட்டங்களிலிருந்து என்ன சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால், இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் மதசார்பற்ற அரசை உருவாக்குகிறது. அதுதான் இந்த சட்டத்துக்குள்ள சிறப்பு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது, இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்வது. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது, எந்த மதத்தையும் வளர்ப்பதற்கு நிதி செலவு செய்யக்கூடாது. இது பற்றி விவாதம் நடந்துச்சு. அப்பெல்லாம் மோடி என்ன வயசுல இருந்தார் நமக்கு தெரியாது. இப்போ 75 வயசு. 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்போ பிறந்திருப்பாரா? அப்பதான் பிறந்திருப்பார். ஏன்னா 75 வருஷம் ஆச்சு நாடு. இவர் அம்மா வயிற்றிலிருந்து சிசுவா வராத காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையில தீவிரமான இந்துத்துவ சக்திகள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்தவர் என்கிற வரலாறு இவருக்கு தெரியாது. அன்னைக்கும் கேட்டாங்க. இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. மோடி, அமித்ஷாலாம் அவங்களோட ஒப்பிடும்போது ஜுஜிபி. என்னது ஜுஜிபியா? சின்ன ஆளுன்னு சொல்றது அதானே சொல்லுவாங்க சினிமாவில். ஏன்னா அவ்வளவு தீவிரமான இந்து மத பற்றாளர்கள், வெறியர்கள் சொல்லக்கூடாது, பற்றாளர்கள் சொல்லுவோம், இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்தையே கடவுளின் பெயரால் அப்படின்னு பிரியாம்பிள் எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் எழுதினதுனால எழுதல. அதில் கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம்னு எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான், இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கணும். அவன் மதம் சார்ந்து நாட்டுக்கு பேர் வைக்கும் போது ஏன் இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது? கடுமையான விவாதம் நடந்தது. வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. நாட்டுக்கு இல்ல, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது, அது அந்நிய நாட்டு மதம். இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது, அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம். சமணத்தை சொல்ல முடியாது, சின்ன மதம். பௌத்தத்தை சொல்ல முடியாது, சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்து மதத்தை தான் சொல்லலாம். ஆனால் இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம். இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை, இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ்சாதிதான். இதான் மனு தர்மம் சொல்லுது. இதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகிறது. இங்க எல்லாம் கீழே நின்று அந்த நாடகத்தில் பார்த்தீங்களா, ஒரு பூணூல் போட்டவர் மட்டும் மேலே ஏறி நின்றுக்கிட்டார். எல்லாரையும் முன்னால போ, பின்னால போ, அங்கே நில்லு, இங்கே நில்லு. இப்போதான் ஆர்டராக இருக்கு. சத்திரியர் முன்னாலவா, வைசியர் பின்னால் நில்லு,
சூத்திரர் கடைசியில் நில்லு. இப்போதான் சமூகம் அமைதியாக இருக்கு, இந்து நாடாக இருக்கு அப்படின்னு அவர் வசனம் பேசுவார். நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம், மத்திய அமைச்சராக கூட வரலாம், குடியரசுத் தலைவராக கூட வரலாம், சங்கராச்சாரியா வர முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களே மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள், அவங்களுக்கு தீட்டு உண்டு. அவங்க உயர்ந்த சாதி கிடையாது. பிறப்பால் பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கீழ். அது எல்லா சாதியிலையும். ஆண்களை பொறுத்தவரையில் எல்லா வர்ணத்திலையும் கீழ் சாதி தான். இவனுக்குள்ள ஒருத்தர் ஒன்றை விட நான் மேல் ஜாதிரான்னு சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதியும் கீழ் சாதி தான். பார்ப்பனர்களை தவிர நீ ஆண்ட வம்சம் சொல்லிக்கிட்டாலும் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டாலும் பார்ப்பனருக்கு கீழ் சாதி தான். கோயிலை நீ கட்டி முடித்த பிறகு வெளியே தான் நிற்க முடியும். பார்ப்பனர் தான் உள்ளே போய் நின்று மணி அடிக்க முடியும். நான் மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன், மாமன்னன் வந்திருக்கிறேன், ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும். நீ போய் பூஜை செய்ய முடியாது. நான் மகாராணி வந்திருக்கிறேன், மன்னருடைய மனைவி வந்திருக்கிறேன், தாயே வெளியே நில்லு, குங்குமம் உனக்கு கையில் தூக்கி போடுறேன், பூசிக்கோ. திருநீரை எடுத்து நெற்றியிலே இடுவது கூட தீண்டுவது என்பதனால் கையில் தூக்கி போடுறான். கையில் அப்படி தொட்டு பூசக்கூடாது, பூசிட்டா தீண்டதான் ஆயிரும். ஆந்திராவில் ஒரு சங்கராச்சாரிய, ஆந்திராவிலே எங்கேயோ ஒரு சங்கராச்சாரிய போய் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தாங்க. அந்த அம்மா கை நீட்டு அப்படி தூக்கி போடுறான் புடவைய. அவங்க கவர்னர், அவர் சாதாரண ஒரு ஆள், நம்முடைய பார்வையில் சாதாரண ஆள் தான், அவங்க பார்வையில் ஜெகத்குரு. அவர் கவர்னர் கையில் ஒரு புடவையை அப்படி தூக்கி போடுறாரு. ஆனால் சமூகத்தில் அவங்க வேற சாதி, உயர்ந்த சாதி, அவங்களுக்கு கீழே நிறைய சாதி இருக்கு. இப்படிப்பட்ட அடுக்கு முறை, சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு, அதை நியாயப்படுத்துகிற ஒரு மார்க்கம், இதை அரசாங்க மதமாக ஆக்க முடியாது. அம்பேத்கர் வாதிடுகிறார். அவரை தவிர வேற யாரு கையில் போய் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் இது அரச மதமாக ஆக்கியிருப்பாங்க.